Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸலண்டான லேஅவுட்டை தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ப்ராப்ஷலோட ராயல் ரெசிடென்சி நேமுக்கு ஏற்ற மாதிரி லேஅவுட்டை செம்ம ராயலாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் இந்த சேனலில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான அப்டேட்ஸில் ப்ராப்பர்ட்டி பற்றின எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம லேஅவுட் உள்ள நுழைஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக 30 ஃபீட்டுக்கு வைடரான இன்டர்லாக் பிளாக் டாப் ரோடு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு இன்டர்லாக் ரோடு எல்லா லேஅவுட்லையும் நீங்கள் சிமெண்ட் ரோடு பிளாக் டாப் ரோடு பார்த்துருப்பீங்க. பட் இங்கே பாருங்க, உங்களுக்கு சூப்பராக ஃபேவர் பிளாக் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. 30 ஃபீட் அண்ட் 24 ஃபீட்னு ஈச் அண்ட் எவ்ரி சீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபேவர் பிளாக் ரோடு தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அண்ட் எல்லா பிளாட்டுக்குமே தனியாக பைப் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறாங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக. அண்ட் உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரீட் நூக் அண்ட் கார்னர்ஸ்லையுமே உங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து 8 ஏக்கருக்கு டெவலப் பண்ணக்கூடிய ஒரு லேஅவுட்டு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு லேஅவுட் இது. இதில் 4 ஏக்கருக்கு இப்போது 2 ஃபேஸிங்காக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபேஸிங்கில் 48 பிளாட்டும், இன்னொரு ஃபேஸிங்கில் 49 பிளாட்டும் இருக்குது. மினிமமாக 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இங்கே நீங்கள் சிங்கிள் பிளாட் வாங்கிக்க முடியும். எனக்கு அதை விட அதிக சைஸ் வேணும்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலேயும் வேணும்னாலும் நீங்கள் பக்கத்தில் வாங்கிக்கலாம். நான் ஏன்பா இங்கே வாங்கணும், நீ சொல்கிறதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கேன், நான் ஏன் வாங்கணும், இந்த லேஅவுட் எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதுக்கு முன்னாடியே வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குது. அண்ட் அவுட்டர் ரிங் ரோடு மாதிரியே பெரிஃபரல் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷனில் இருக்குது. இந்த லொக்கேஷன்லேயே இவங்க இந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா? சூப்பரான என்ட்ரன்ஸ் ஆர்ச் எலிவேஷனோட போட்டு கொடுத்துருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி பேக்கப் இருக்குது. செக்யூரிட்டியுமே இருக்கிறாங்க. ஃபுல்லி காம்பவுண்டடு. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே அவென்யூ ட்ரீஸு, அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷனு, 30 ஃபீட் 24 ஃபீட்டு நல்ல வைடரான ரோட்ஸு, உள்ளே பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லேஅவுட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே இருக்குது. அட் த சேம் டைம் அதை ராயலாக பண்ணியிருக்கிறாங்க. எல்இடி லைட்ஸ் போட்டிருக்கிறாங்க, சோலாரில் இயங்குற மாதிரி. இபி கனெக்ஷன் வந்து 3 பேஸ் இபி கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கே வந்தீங்கனாலும் வீடு கட்டிட்டு டக்குன்னு நீங்கள் குடி வந்துக்கலாம். அதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸுமே இங்கே இருக்குது. அது இந்த லேஅவுட் உள்ளே இருக்கிறது. இந்த லேஅவுட்டுக்கு வெளியில் ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் இருக்குது. இந்த லேஅவுட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூலு, காலேஜு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, இதுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டுன்னு நிறைய விஷயங்களை நம்ம இவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ சாரை தான் இன்றைக்கி நம்ம கேள்விகள் கேட்க போகிறோம். நீங்கள் என்னெல்லாம் கேட்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நான் கேட்குறேன். சார், இப்போ இந்த இடத்துல வந்து வீடு கட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம். எங்க பசங்க படிக்கிறதுக்கு பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் இருக்கா? சார் கண்டிப்பா இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் செயின்ட் ஜோசப் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்கு. இங்க இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம அகத்தியர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்து காம்பவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பேபியர் ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல், சிபிஎஸ்இ சிலபஸ்ல அதுவும் வந்து நம்ம சைட்டுக்கு பேரலராகவே இருக்கு. ஓகே சார், இதெல்லாம் ஸ்கூலு. சார் காலேஜ் போற பசங்க இருக்காங்க. சார் காலேஜ்னா பக்கத்துல ஆர்ட்ஸ், சயின்ஸ், மெடிக்கல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கா? சார் இங்க நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜும் இருக்குது சார். மெடிக்கல் காலேஜும் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது சார். நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ட்ராவல்லே வந்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜும் இருக்குது. இது இல்லாமல் நம்ம சைட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான் ஏபிஜே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சைட்டை சுற்றி ஏகப்பட்ட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, கிளினிக்கும் இருக்குது, மெடிக்கல் ஷாப்புங்களும் இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஒரு அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ற எல்லாமே நம்ம சைட்டுக்கு சரௌண்டிங்லேயே இருக்கு. சரிங்க சார், இதெல்லாமே ஓகே. இப்போ நான் இங்கே வெளியே தெருவுக்கு போகணும் வரணும் அப்படின்னா பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ இந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பேன்ல சார். நம்ம ரோடு ஆக்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 700 மீட்டர் தான் சார் பெரிபரல் ரிங் ரோடு சார். ஓகே 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 ஓகே. ஸோ இது இல்லாம ஒரு 1.5 கிலோமீட்டர் இங்க நம்ம சைட்ல இருந்து டிராவல் பண்ணீங்கன்னா வாலாஜாபாத்தோட பஸ் ஸ்டாண்டு, ஸோ அதுக்கு நியர்பைலேயே வந்து பாத்தீங்கன்னா வாலாஜாபாத்தோட ரயில்வே ஸ்டேஷனு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு எல்லாமே நம்ம சைட்ல இருந்து நியர்பை தாங்க சார். ஓகே சார், இப்போ இது எல்லாமே பக்கத்துல இருக்கு சார். எதை நம்பி நான் இங்க வாங்கினா ரேட் ஏறும் நம்பி வாங்குறது சார்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்ன்றது வந்து ஒரு நல்ல வாலாஜாபாத் சரௌண்டிங்கில் ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் இருக்குது சார். இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா படப்பை, உரகடம், ஸ்ரீபெரும்புதூர், சிப்காடு எல்லாமே நம்ம சைட்டுக்கு ஒரு 1/2 hour ட்ராவலில் தான் மேக்ஸிமமே.
ஒரு அரை மணி நேரம் டிராவல்குள்ளே இத்தனை ஏரியாக்குள்ளே ரீச் பண்ணிடலாம். சார் 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 அதனால எப்படி நான் இங்க பிரைஸ் ஏறும்னு நான் நம்ப முடியும்? சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணலாம். இது இல்லாமல் வந்து நம்ம இந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறதுனால இங்க இருக்கிற மக்கள் ரெண்டலுக்காக வேண்டி நிறைய டிமாண்ட் இருக்குது சார். இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட பிளாட் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டில் இருந்தே ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் தான். இது இல்லாமல் நம்ம சைட் இருக்கிற லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு செம டிமாண்ட் இருக்கிற ஒரு ஏரியா தாங்க சார். இங்கே வந்து ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு ஒரு ரெண்டல் வீடே வந்து கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சார்? ஏன் ரெண்டலுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இது எல்லாமே சிப்காட் ஏரியாங்க சார். சிப்காட் ஏரியான்றதுனால மக்களோட நெருக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே பிளாட் ஆகட்டும் ப்ளஸ் ரெண்டல் ஹவுஸ் ஆகட்டும் வீடுங்களாகட்டும் இது வந்து பயங்கர டிமாண்டில் இருக்குங்க. ஸோ டிமாண்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம வாங்கினா ஃபியூச்சரில் டிமாண்ட் இருக்கும். நல்ல கண்டிப்பாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த மக்களை பார்த்தீங்கல்ல, எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறத கேட்டால் சிட்டியில் நமக்கு என்ன இருக்குமோ அது எல்லாமே நமக்கு இங்கேயும் கிடைக்குது. ஸோ அட் த சேம் டைம் சிட்டியில் கொடுக்க முடியாத ப்ரைஸுக்கு இங்கே நம்ம வாங்கிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பண்ணால் ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த சரௌண்டிங்கில் மார்க்கெட் ப்ரைஸ் 3,000 அண்ட் அபோவ் போயிட்டுருக்கு. பட் இவங்க ஆஃபர் ப்ரைஸாக 2499 ப்ரைஸு கொடுத்துட்ருக்குறாங்க. அதுலேயும் உங்களுக்கு அப் டு 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நிறைய நேஷனலைஸ் பேங்க்கில் ஏபிஎஃப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது. டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் அப்படிங்கிறதுனாலையும் இவங்க டாக்குமெண்ட் டைட்டில் ரொம்ப கிளியராக இருக்க காரணத்தினாலையும் வித்தின் 15 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு டாக்குமெண்ட்டை கையிலேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. வித் நீங்கள் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸோட போனாலுமே ப்ராப்ஷனில் பொறுத்த வரைக்கும் நல்ல பிளாட்ஸ் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அதை நல்ல ஆஃபர்லையுமே கொடுப்பாங்க. இப்போ ப்ராப்ஷனில் தங்க குதிரை ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இங்கே வந்து பிளாட்டை புக் பண்ணுறீங்க அப்படின்னா 10 தங்க காயின் ஆஃபரில் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் பேர் தங்க குதிரை. அந்த குதிரை ஏறி சவாரி பண்ண நீங்கள் ரெடியா? ஸோ இவ்வளவுமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்ல அஃபோர்டபுளான பட்ஜெட்லையுமே இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பார்க்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வந்து பார்க்கணுன்னாலும் கேப் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபேமிலியோட 7-8 பேரை வரதுனாலும் அதுக்கேற்ற மாதிரி கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டைரக்ட் ஓனர் தான், நோ புரோக்கர், நோ கமிஷன். டைரக்ட் டெவலப்பர் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, உங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ளாட்ஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.